Speak English. Today, we are going to celebrate the International Human Solidarity Day. ஒற்றுமை, சகோதரத்துவம், அன்பு எல்லாம் சேர்ந்ததே International Human Solidarity Day. A day to celebrate our unity in diversity. வேற்றுமையில் ஒற்றுமை பற்றி சிந்திப்பது. A day to remind governments to respect their commitments to international agreements. ஒவ்வொரு நாடும் ஒட்டுமொத்தமாக தாங்கள் ஒப்புக்கொண்ட அந்த ஒருமித்த கருத்துக்களில் ஒன்றிணைந்து செயல்படுவதை நினைவூட்டும் நாளாக காண்கிறோம். A day to raise public awareness of the importance of solidarity. இந்த நாளின் மிக முக்கியத்துவத்தை எல்லார் மத்தியிலும் எடுத்து பேசும் நாளாக அன்பு, சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை நினைவூட்டும் நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. A day to encourage debate on the ways to promote solidarity for the achievements of the sustainable development goals. இந்த நாள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் பேசப்பட்டால் தான் ஐநா சபையின் நிலைத்த வளர்ச்சி குறிக்கோள்களை அடைய வாய்ப்பாக இருக்கும் என ஐநா சபை நினைவூட்டுகிறது. Including poverty eradication, a day of action to encourage new initiatives, poverty eradication. இந்த நாளில் சிறு திட்டங்கள் அல்லது யுக்திகள் சில திட்டமிடப்பட்டு, உதாரணமாக ஏழ்மையை தகர்ப்பது போன்ற விஷயங்களுக்கு திட்டமிட இந்த நாள் உதவும் என ஐநா சபை நினைவூட்டுகிறது. The United Nations is intending to promote this day among all the countries that there could be strategies framed to fight against poverty. இந்த நாளின் மூலமாக சர்வதேச நாடுகள் சிறு யுக்திகளை கையாண்டு ஏழ்மையை தகர்க்க முடியும் என ஐநா சபை நினைவூட்டுகிறது. இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது? What is the background of this day? Solidarity is identified in the Millennium Declaration as one of the fundamental values of international relations in the 21st century. 2000 ஆண்டு நாம் கடந்து வந்துள்ளோம். மில்லேனியம் இயர் என்ற அந்த ஆண்டை கடந்து வந்த போது அந்த ஆண்டே இந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மில்லேனியம் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த 2000 ஆண்டு முதல் இந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மேலோங்கி வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு துவங்கப்பட்ட நாளாகும். Keeping in memory of Millennium Year 2000, those people who suffer basic necessity and the human dignity